இன்றைக்கி நம்ம 40 சைஸ் கிராஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு. பேக் ஹைட் 15 இன்ச்சு, செஸ்ட் 40, பஸ்ட் 42, வெயிஸ்ட் வந்து 36 இருக்குது. ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் 11 இன்ச்சு, ஸ்லீவ் லூஸ் 14 inches, ஆர்ம் ஹோல் 20. ஃபஸ்ட்டு பேக் பட்டி ஸ்டிச்சிங் அலவன்ஸுக்கு 1/4 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக 2 லைன் போட்டுக்கோங்க. அதுலேருந்து ப்ளவுஸோட பேக் ஹைட்டு 15.5 இன்ச்சு, ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு. இதுக்கு ரெண்டுக்கும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. அப்புறம் ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைன் 6.25 இன்ச்சு இறக்கிக்கோங்க. இது ஆர்ம் ஹோல் கொஞ்சம் பெருசு, அதனால் செஸ்ட் லைனும் கொஞ்சம் இறச்சிக்கலாம். நெக் வித்து ஷோல்டர் வித்தும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நெக் வித்து வந்து 3.25 இன்ச்சு, ஷோல்டர் வித்து 3 இன்ச்சு. அப்போ தான் நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து 20 இன்ச்சு கிடைக்கும். ஷோல்டர்லேருந்து செஸ்ட் லைனுக்கு கோடு போட்டுக்கோங்க. அப்படியே நெக் லைனையும் வரைஞ்சிக்கோங்க. நெக்கோட ஹைட் வந்து 9 இன்ச்சு இருக்குது. அந்த 9 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு நெக் ரவுண்டாக வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் செஸ்ட் அளவு 40, அதை 4ல் 1 பங்கு போட்டு 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஈஸ் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து 10.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. சைடில் வந்து 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இடுப்பு அளவு வந்து 36 இன்ச்சு, 4ல் 1 பங்கு 9 இன்ச்சு வச்சுட்டு 1 இன்ச்சு டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு சைட்லேயே விட்டு மார்க் போட்டுக்கோங்க. சைடில் வர்ற 1.5 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் ஸ்கேலை வச்சு போடாமல் லைட்டாக பெண்டு வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்டை வரைஞ்சிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் அளவை செக் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் அளவு செக் பண்ணும்போது ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் லெஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில், அதாவது தையல் போடுற இடத்துல நம்ம ஆர்ம் ஹோல் அளவை செக் பண்ணிக்குவோம். அடுத்தது வெயிஸ்ட்டில் வந்து சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அதில் பேக் டாட்டை வரைஞ்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த டாட்டோட ஹைட் வந்து ஒரு 4 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. டாட்டோட வித்து வந்து 1 இன்ச்சு, அதாவது 2 பக்கம் 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு வச்சு அந்த டாட்டோட மார்க்கை வரைஞ்சிக்கோங்க. கீழே வந்து பேக் பட்டிக்கு 1/4 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்ருக்கோம். டாட்லேருந்து சைடில் வர்ற அந்த 1/4 இன்ச்சு வந்து நம்ம கிராஸாக வெட்டி எடுத்துக்குவோம். இந்த கிராஸை வந்து நம்ம கட் பண்ணும்போது டாட் பிடிச்சதுக்கப்புறம் அது நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்போ நம்ம பேக் பீஸை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து நெக் வித் அகலம் கம்மியாக வச்சுட்டா ஷோல்டர் ட்ராப் ஆகாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஷோல்டர் ட்ராப் ஆகிறதுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது கிராஸ் பீஸை வந்து சரியாக இழுத்து அடிக்கலைன்னா கூடி அது கிராஸ் ஆகும். அப்புறம் ஷோல்டர் டு பஸ்ட் பாயிண்டோட அளவு கூட இருந்தாலுமே ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன மிஸ்டேக்குன்றதை சரியாக பார்த்துட்டு செய்யுங்க. இப்போ நம்ம கிராஸ் பீஸுங்கிறனால 45 டிகிரி கணக்கு பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம லூஸு ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடு தான் வைக்க போகிறோம். இந்த ப்ளவுஸுக்கு பெல்ட் ஹைட்டுக்கு சைடு லெவலாக இருக்கணுங்கிறத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த பேக் பீஸை கரெக்டாக வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ ஃபோல்டிங்கில் கரெக்டாக வச்சுருக்கனால பேக்கோட சைடு பீஸெல்லாம் நம்ம காப்பி பண்ணோம்னா அப்படியே செஸ்ட் அளவு கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேக்கில் வந்து செஸ்ட் அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அதனால்
இந்த செஸ்ட் லைன் வந்து கரெக்டாக வந்துடும். பஸ்ட்டை மட்டும் நம்ம செக் பண்ண வேண்டியது வரும். சைடில் அப்படியே நம்ம பேக்கில் எப்படி இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைடில் இருந்தால் நம்ம இப்போ அளவை செக் பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆம் ஹோல் வந்து நான் அப்படியே பேக்கில் உள்ளதை காப்பி பண்ணிக்கிறேன். ஆனால் அதை நம்ம அப்படியே வெட்ட போகிறதில்ல. ஒரு 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச் உள்ளே தள்ளி வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கோட வித்து மட்டும் நான் 3/4 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வித்துக்கு அப்படியே நம்ம பேக்கில் இருக்கிற ஷோல்டரை வச்சு அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்போ ஆம் ஹோல் வந்து ஃப்ரண்டில் பெருசாக வரும்போது நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த அளவு சரியாக வந்துடும். அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாகவே இதை போட்டுக்கோங்க. நெக்லைனே அதே மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ரண்டில் வந்து ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் வந்து நம்ம பஸ்ட் பாயிண்ட் எடுக்கணும். ஷோல்டர்லேருந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து நான் 10 இன்ச்சு வச்சுருக்கேன். அண்டர் பஸ்ட் வந்து 3 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த ரெண்டையுமே நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குவோம். இப்போ நமக்கு செஸ்ட் அளவு கரெக்டாக இருக்குது. பஸ்ட் அளவு வந்து நம்ம இன்னும் செக் பண்ணல. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அண்டர் பஸ்ட் லைன்லாம் செக் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம 2 லைனையும் போட்டுட்டு சைடில் உள்ள 2 மார்க்கையும் பண்ணிக்குவோம். அந்த 1.5 இன்ச்சுக்கு வருதில் 2 மார்க்கு, அந்த 2 மார்க்கையும் நம்ம போட்டுக்குவோம். செஸ்ட் அளவு செக் பண்ண தேவையில்லை. நம்ம ஏற்கனவே பேக் அளவு தான் அப்படியே வச்சுருக்கோம். 4 ஒரு பங்குங்கிறதுனால கரெக்டாக அதே அளவு வந்துடும். இப்போ நம்ம பஸ்ட் லைன் கிட்ட எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள் 10 இன்ச்சு இருக்குது. அந்த 10 இன்ச்சை நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும். வச்சுட்டு நமக்கு பஸ்ட் அளவு வந்து 42 இருக்குது. 42ல் பாதி வந்து 21 வரும். அதோட 1 இன்ச் சேர்த்துக்கணும். 22 வர்ற மாதிரி போட்டுட்டு அப்போ தான் நமக்கு 42க்கு 44 வரும். அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக் லைன்லேருந்து அந்த கிராஸ் நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு செஸ்ட் அளவும் பஸ்ட் அளவும் கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்து நெக்கோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு நெக் ரவுண்டை நம்ம வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சாச்சு. அடுத்து நம்ம ஓப்பன் சைடில் இருந்து பஸ்ட் பாயிண்ட் ஒரு 4.25 இன்ச் அளவுக்கு வச்சுக்குவோம். வச்சுட்டு அந்த 4.25 இன்ச்சிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம அண்டர் பஸ்ட் லைனுக்கு கோடு போட்டுக்குவோம். இந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டால் தான் நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். அதுலேருந்து ஆம் ஹோல் ஆங்கிளுக்கு ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க. இந்த 2 டாட்டுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து 1.5 இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் ஆங்கிள்லேருந்து இந்த மாதிரி வெட்டுறதுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். அந்த 3/4 இன்ச்சு கணக்கு பண்ணி கோடு வரைஞ்சிக்கோங்க. இந்த டாட்டோட அகலமும் 3/4 இன்ச் போதும். இந்த 3/4 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணி 2 பக்கம் போட்டுக்கோங்க. இந்த சைட் டாட் வந்து இந்த ஆங்கிள் கணக்கு பண்ணியே எடுங்க. கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மெயின் டாட் பிடிச்சிட்டோம்னா இது ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அது 1/2 இன்ச்சு அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த டாட்டை டாட்டோட சென்டர் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வர்ற மாதிரி. அப்போ தான் நமக்கு டாட் பிடிக்கும்போது இந்த லைன் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். ஹூக் பட்டி வந்து பெண்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ ஆம் ஹோல் ரவுண்டை நம்ம ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்குவோம். டாட் லைனில் முதல் லைன் வரைக்கும். அதுக்கு கீழே 2ஆவது லைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஸ்டிச்சிங் அலவன்ஸு டாட் அலவன்ஸ் எல்லாமே லெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆம் ஹோலை செக் பண்ணிக்கலாம். அடுத்து அண்டர் பஸ்ட்டில் நம்ம வந்து வெயிஸ்ட் அளவை செக் பண்ணணும். வெயிஸ்ட் அளவு 9 இன்ச்சு வருது. அது போக நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 3 இன்ச் இருக்குது. அந்த 3 இன்ச்சை டாட்டில் வந்து 2 பக்கம் 1.5 இன்ச் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிட்டு இந்த லைனை வரைஞ்சிட்டு சென்டர் டாட்டில் மட்டும் நம்ம ரவுண்ட் எடுத்துக்கலாம். பெல்ட் ஹைட்டும் ஓரளவுக்கு நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம டாட்டுக்கிட்ட மட்டும் ரவுண்ட் எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். போன தடவை கட்டிங்கில் வந்து ஃப்ரண்ட் வந்து சரியாக புரியலைன்னு சொன்னீங்க. அதனால தான் இந்த தடவை கொஞ்சம் நல்லா விளக்கமாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுலேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எல்லா டாட்டுக்கும் 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பீஸில் சைடு கரெக்டாக வச்சுக்கோங்க. சைடு கரெக்டாக வச்சுட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிற அளவில் தான் 3/4 இன்ச் சேர்த்து நம்ம பெல்ட்டுக்கு ஹைட் எடுக்கணும். லூஸ் ஃபுல்லாக நமக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் வந்துடும். சைட் லைன் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இந்த பீஸில் பெல்ட் எடுத்துக்கலாம். பெல்ட்டுக்கு வேஸ்ட் அளவோட 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 9 + 1.5 10.5 இன்ச் இருக்கணும். சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்கள் கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. 4.5 இன்ச் இருக்குது, 3/4 இன்ச் சேர்த்து. அந்த ஸ்டிச்சிங் லைனில் அந்த 4.5 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் லைனில் தான் அளவு செக் பண்ணோம், அங்கே தான் செக் பண்ணணும். நடுவில் வந்து 3.5 போட்டுக்கோங்க. இந்த சைடில் வந்து 4 போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ரண்ட் பீஸை எடுத்து அந்த ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் கேப் வச்சு கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல டாட் வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம டாட்டை லெஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு அளவையும் எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு கரெக்டாக அந்த அளவு கிடச்சிரும். இப்போ நம்ம பெல்ட் சேஃபுக்கு லைட்டாக பெண்ட் வர மாதிரி ஸ்கேலில் போட்டுக்கோங்க. பெல்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பெல்ட் பீஸை கட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பேக்கு ஃப்ரண்ட்டு பெல்ட் எல்லாம் வெட்டியாச்சு. ஸ்லீவ் வந்து இதுக்கு ஜாயிண்ட்டுங்கிறனால ஃபஸ்ட் நான் ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஆம் ஹோல் வந்து 20 இன்ச் வரணும். அதனால் ஜாயிண்ட் போட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன். இது 1.25 மீட்ரு அளவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜாயிண்ட் இல்லாமலே வந்துடும். ஸ்டிச்சிங் அலவுன்ஸ்க்கு 1/2 இன்ச் போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்லீவோட லென்த் வந்து 11 இன்ச்சு. அதே மாதிரி கீழேயுமே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுக்கோங்க. ஆம் ஹோல் வந்து 4 இன்ச் இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு டேப்பை வச்சு சைடில் கிராஸாக நீங்கள் 10 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. 10 இன்ச் மார்க் பண்ணிட்டு சென்டர் மார்க்கும் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் லூஸ் வந்து 14 இன்ச்சு, அதில் பாதி 7 இன்ச் வச்சுக்கோங்க. சைடில் வந்து 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. ஸ்கேலை வச்சு ஆம் ஹோலுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதை விட நம்ம 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி அந்த ஆம் ஹோல் ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். சென்டரில் மட்டும் 1/2 இன்ச்சு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி நம்ம ஸ்கேலை திருப்பி வச்சுட்டு லைட்டாக அந்த எஸ் டைப்பில் வர்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஆம் ஹோல்லேருந்து சைடு லைனை 1.5 இன்ச் லைன் ரெண்டையும் கோடு போட்டுக்கோங்க.
இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ளவுஸ் எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ப்ளவுஸுக்கு சென்டரை விட ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி கவர் வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் கவரை வெட்டிட்டு அந்த கவர் அடையாளம் தெரியறதுக்காக நடுவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.